நாம் தொடர்ச்சியாக தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியருக்கு எழுதின நிருபம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10 - 14 வசனங்கள் முடிய இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை தியானிச்சோம். போன செய்தி மலை பிரசங்கத்தை பார்த்தோம். அதுக்கு முந்தின செய்தி கலாத்தியரை நாம் தியானிச்சிருந்தோம். இந்த 3ஆம் அதிகாரத்துல 6 - 9 வசனங்களில் கடவுள் பாவிகளை அவர்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டுமே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கிறதை பார்த்தோம். புரிஞ்சுக்கணும். நீதிமானாக்கப்படுதல் என்றால் ஏற்றுக்கொள்வது. என்னங்க அது நீதிமானாக்கப்படுவது என்றால் ஏற்றுக்கொள்வது? பாவியாகிய சாபம் பெற்ற நாம் நீதிமானாக மாறாமல் பரிசுத்த கடவுளை அடைய முடியாது. அவரால் நம்மை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆக நாம் நீதிமான்களாக ஆக்கப்படாமல் அந்த ஆக்கப்படுகிற நிகழ்வு என்பது கடவுளோடு என்ன பண்றது? சேருவது அல்லது கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ளுவது என்று ஒரு வகை பொருள்படுகிறது. அதை நம்ம போன செய்தியில பார்த்தோம் இல்ல? ஆபிரகாமுடைய நிகழ்வுல இந்த விசுவாசத்தினாலே மட்டுமே நீதிமானாக்கப்படுதல் என்கிற அந்த செயல்களை நம்ம வேதத்துல இருந்து பார்த்தோம். இப்போ 10ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்க அவர்கள் நீதி சட்டத்தை கை கொள்ளுவதின் விளைவாக மூலமாக தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை 3 வகையான வாதங்களை வைத்து பவுல் இங்கு நிரூபிக்கிறதை இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். மறந்துடாதீங்க, என்னுடைய நற்கிரியைகள் அல்லது பழைய ஏற்பாட்டிலே கலாத்தியர் புத்தகத்திலே அவர் அங்கு பவுல் விளக்கிற அந்த காரியம் உங்களுடைய நீதி சட்டம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு காலமும் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. நியாயப்பிரமாணத்தை நான் செய்வதன் மூலம் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிற உங்கள் நம்பிக்கை வீண். அது தேவனுடைய சத்தியத்திற்கே எதிரானது என்று பவுல் நிரூபிக்கிறதை இங்க பார்க்க போறோம். நீங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதன் மூலம் நான் பரலோகத்தை அடைந்து விடலாம், தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நம்பி கொண்டிருக்கிற அந்த கலாத்திய மக்களுக்கு, கள்ள போதனையை திணித்த அந்த கள்ள போதகர்களுக்கும் கலாத்திய மக்களுக்கும் இன்றைக்கு நமக்கும் சத்தியத்தின் வழி வாழ்வதினால், வசனத்தை படிப்பதின் மூலமாக, ஜெபிப்பதின் மூலமாக, பரிசுத்தமாய் இந்த வசனத்தினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னம்பிக்கை கொண்டிருக்கிற சிலருக்கு அடிப்படையிலே இப்படிப்பட்ட செயல்களினாலே நீங்கள் எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது என்கிறதை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பவுல் அந்த கலாத்திய மக்களுக்கு இதை தான் கற்றுக் கொடுத்தார். நான் சொல்றது தெளிவா புரியுதுங்களா? ஆக 10வது வசனத்தை நீங்க துவக்கத்துல இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் 10, 11, 13, 12, 13, 14 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆக நீங்கள் தெளிவு உள்ளவர்களாக, உங்களுடைய இருதய சுத்தம் உள்ளவர்களாக, உங்களது கவலைகளை கலைத்து ஜெப சிந்தனையோடு தேவனிடத்தில் இந்த சத்தியத்தை கேட்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏனென்றால் இது புரிவது என்பது சற்று கடினமாக இருந்தாலும் தேவன் கிருபை அளித்தார் என்றால் மட்டுமே உங்களுக்கு விளங்கும் என்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ நீங்கள் புரியாவிட்டா நீங்க ஆண்டவரை ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த சத்தியங்கள் புரிவதற்கு நீங்கள் கிருபை அருளுங்கன்னு. 10வது வசனத்திலே இப்படியாக பவுல் இங்கு சொல்லுகிறார். 10வது வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டு இருக்கிறீர்கள் என்று பவுல் இங்கு துவங்குகிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் என்று இங்கு சொல்லுகிறார்.
இந்த நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் என்றால் என்ன? அப்படி என்றால் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய கட்டளைகளை சார்ந்திருப்பவர்கள் என்று பொருள். நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிந்து கடைபிடிப்பதின் மூலம் கடவுளை அடைந்து விடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். பவுல் போதனை, அந்த பவுலுடைய போதனையின் 6 to 9 வரைக்கும் நாம் போன செய்தியில தியானித்த விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமான் பிழைப்பான் என்கிற சத்தியத்திற்கு முற்றும் எதிரான ஒரு கூட்டம். நான் சொல்றது இல்லைங்களா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த 10ஆம் வசனத்திலே பவுல் தெளிவாக இங்கே இப்படிப்பட்ட கூட்டத்தை முதலாவது அடையாளப்படுத்துகிறார். என்னது வசனம்? நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறீர்கள் என்று இங்கு பவுல் ஆரம்பிக்கிறார். இப்படி ஒரு கூட்டத்தை அவர் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று இங்கு துவங்குகிறார். எந்த கூட்டத்தை? உங்களுடைய சுய நம்பிக்கை கொண்ட கூட்டம். இந்த வார்த்தையை நான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு திகில் ஏற்படுகிறதாக இருக்கிறது. மேத்யூ மேட் என்ற புத்தகத்தை நான் இப்போ வாசிச்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய அன்றாட புத்தக வாசிப்புல ஆங்கிலம் சற்று கடினமா இருந்தாலும் தேடி அந்த வார்த்தைகள் இந்த டேர்ம்ஸ் தெரியலனாலும் டிக்ஷனரியில தேடி வாசிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த புத்தகத்தின் மேல ஈர்ப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிலே சொல்லுகிறார், நாம் பரலோகம் போவது மிக மிக கடினமானது. நீங்கள் எளிதாக பரலோகம் போய்விடலாம் என்று நீங்கள் உங்கள் உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது என்கிறத அவர் அழகாக கருத்து வழியாக கொண்டு வருகிறார். எப்படி? அவர் சொல்ற ஒரு கட்ட உச்சத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தமா வாழறேன், நான் வேதத்துல எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை நினைத்து உன்னுடைய தன்னம்பிக்கை உன் பரிசுத்த வாழ்க்கையின் மேல் வைத்து நான் பரிசுத்தமாக வாழ்வதினாலே நான் எங்கு போய்விடுவேன்? பரலோகம் போய்விடுவேன் என்று நீ நினைத்தாய் என்றால் அது தவறு என்று சொல்லும் பொழுது நெஞ்சில என்ன வருதுங்க? பயம் வருது. என்னப்பா இது? நீ ஆவியினாலே நிரப்பப்பட்டாய். நான் சத்தியம் சொல்லி என் மூலமாக 4 பேர் சர்ச்சைக்கு வந்திருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க என்பதை பார்த்து நான் பரலோகம் போயிடுவேன்னு நீ நினைச்சேனா? இல்ல, அது தவறு என்கிறதை அதை சொல்லி தருகிறார். அப்போ அதை நான் ஒரு நாள் கண்டிப்பா செய்தியாக உங்களுக்கு எடுக்க இருக்கிறேன். அப்ப உங்களுக்கு தெரியும் அவருடைய விட ஏன் அப்படி போக முடியாது என்பதை. இங்க கிட்டத்தட்ட பவுலும் இந்த காரியத்தை தான் சொல்றாரு. இந்த நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரர்களை அவர்களுக்கு அவர் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 3 வாதங்களின் மூலமாக உங்களுடைய நினைப்புகள் தவறு என்கிறத பவுல் என்ன பண்றாருங்க? இங்கு கற்றுக் கொடுக்கிறார். கடவுளுக்கு முன் நீதி சட்டத்தை கை கொள்ளுவதன் மூலமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரு மூலியமா? கடவுளால உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அல்லது கடவுளை நீங்கள் அடைந்து விடலாம் என்கிற எண்ணம் தவறு என்று பழைய ஏற்பாட்டின் மூலமாகவே அவர் 3 நியாயமான வாதங்களை அந்த கலாத்திய மக்களுக்கு முன்வைத்து புரிய வைக்கிறதா இந்த வசனங்களை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அந்த வாதங்களை நம்ம இன்னைக்கு தற்பொழுது எப்படி நாம அப்ளை பண்ணிக்க போறோம், நியாயமா நம்ம சிந்திக்க போறோன்றதான் பார்க்க இருக்கிறோம். என் நீதி, என்னுடைய பரிசுத்தம் என்னை பரலோகம் கொண்டு போவதற்கான தகுதி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கணும்னா அதை நம்ம முழுக்க வசனத்தை பார்க்க இருக்கிறோம். நாம புரிஞ்சுக்கணும்னா தெளிவா நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் பரிசுத்தத்தினாலே, நான் பரிசுத்தமா வாழறதுனாலே நான் நல்லவனா இருக்கிறேன், யாரும் பொய் சொல்றதுல யாரையும் திருடுவது கிடையாது, நான் இப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு வாழ்கிறேன் என்று நீ நம்பிக்கொண்டு பரலோகம் போய்விடுவேன் என்று நம்பிக்கொண்டிருந்த என்றால், பவுலின் பாணியில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்களை விட பரிசுத்தவான்கள் அவிசுவாசிகளிலே இருக்கிறார்களா இல்லையா? திருடாதவர்கள், பொய் சொல்லாதவர்கள், நியாயமாக நடந்து கொள்ளுகிறவர்கள்
மற்ற கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? பரலோகம் போயிடுவாங்களா? அதனாலதான் சொல்றேன், உங்களுடைய பரிசுத்தத்தினால் நாம் எங்க போக முடியாது, பரலோகம். அப்ப அப்படி நீங்க பரிசுத்தத்தின் வாயிலாக பரலோகம் போய் விடுவீர்கள் என்றால் அவங்களும் என்ன பண்ணிருக்கணும்? போனோம். போவாங்களா? இல்ல. அப்போ நான் பரிசுத்தமாக வாழ்வதனால் பரலோகம் போக முடியாது என்கிற வாதத்தையும் பவுல் இங்கு வைக்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் என்னத்தான் விடங்க. இல்லங்க, ஆவியானவர்னால நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஏன் ஆவியானவர்னால நிரப்பப்பட்டா மட்டும்தான் அவர் வார்த்தை அவ்வளவு தெளிவா பேச முடியும். இப்ப நான் எவ்வளவு தெளிவா பேசுறேன், இதோட போதவர்கள் அநேகர் பேசலாம் தெளிவா, சத்தியத்தை அப்படியே புட்டு புட்டு வைக்கலாம். ஆஹா, பரிசுத்த ஆவியானவர் உருவாயிலாக எப்படி இறங்குறாரு என்று என்னை நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பேசுவதனால் இந்த சாமுவேல் எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆடுறாங்களே, சுத்தமா போக முடியாதுங்க, பரலோகமே போக முடியாது. ஆவி என்று சொல்லிக் கொண்டு வேற ஆவியில் ஆடிக்கொண்டிருக்கிறவர்களும் சுத்தமா போக முடியாது. உண்மையான பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிரசங்கம் செய்கிறவர்கள், அற்புதம் செய்கிறவர்களே எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் அதை தான் இதுல சொல்லி தரார். இதான் மேத்யூ மேடும் பேசுறார். அப்படி என்றால் கழுத கூட பேசிச்சு. கடவுள் தூதன் யார் மூலியமா பேசினா பைபிள்ல? கழுத பரலோகம் போயிடுமா? போகாது. ஆண்டவரிடத்திலே ஒரு கட்டத்திலே போய் ஒரு சிலர் கேட்கிறார்கள், ஆண்டவரே நாங்கள் அற்புதம் செய்தோம் அல்லவா, அடையாளம் செய்தோம் அல்லவா, கேட்கிறாங்களா இல்லையா? ஆண்டவர் ஏன் கேட்டாங்க? நீ எங்க வரத்துக்கு தகுதி இல்ல, பரலோகம் வர முடியாது, வெளியே போப்பான்ட்டார். நீ யார் என்றே நான் அறியேன். ஐயோ, எனக்கு யாரும் தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால்தான் நாங்க அற்புதம் செஞ்சோம். அவங்க எதினாலே அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள்? அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள் செய்கிற அந்த செயலை கொண்டு நாங்கள் ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டு அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம். இதெல்லாம் யார் தான் செய்ய முடியும்? மறந்துடாதீங்க, பிசாசினால் நிரப்பப்பட்டவன் செய்ய முடியாது. ஏங்க, எங்க பைபிள்ல பிசாசினால் நிரப்பப்பட்ட அற்புதங்களை செய்தான், அடையாளங்களை செய்தான்? அவன் துர்ச்செயல்களை மட்டும்தான் செய்ய முடியும். மறந்துடாதீங்க, அவன் துர்ச்செயல்களை மட்டும்தான் செய்ய முடியும். எந்த அற்புதம்? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற அற்புதம். அநேகரின் சத்தியத்தை கேட்டு மனம் விரும்புகிற அந்த செயலை யார் தான் செய்ய முடியும்? ஆவியானவர் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சத்தியத்தை யூதாசம் சொன்னான் என்பதை மறந்துவிடக் கூடாது. மேத்யூ மேலதான் சொல்றார், யூதாசம் சொன்னான். பல ரட்சிக்கப்படாத தீர்க்கதரிசிகளும் ஆவியினால் நிரப்பப்பட்டு செய்தியை சொன்னார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே உண்டு. வாஸ்துபார், ஆவியினால் நிரப்பப்பட்டு நான் சத்தியத்தை பேச முடியும். ஒரு அவ்விசுவாசியும் கடவுள் சத்தியத்தை சொல்ல பயன்படுத்த முடியும் என்பதுதான் மத்தேயுல அந்த காரியங்கள் நமக்கு நிரூபிக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை அற்புதங்களை செய்தோம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தாலும் நீ என் சித்தத்தின்படி செய்யாவிட்டால் எங்க போக முடியாது? சிம்பிள். வாழ்க்கையில் அவர் ஒவ்வொன்றையும் நாம் அவருடைய வேதத்தின்படி சிந்திப்பது மட்டுமல்லாமல் செயல்படுகிறேனா என்கிறதை நமக்குள் கேள்வியாக எழுப்ப வேண்டும். இப்படிப்பட்ட தத்துவங்களின் வாதங்களைத்தான் பவுல் அங்கு முன்வைக்கிறார். எங்கிருந்து? அவர்கள் நம்புகிற நியாய பிரமாணமாகிய பழைய பாட்டிலிருந்தே அவர் வாதங்களை வைக்கிறத பார்க்க இருக்கிறோம். 3 வாதங்களை பவுல் அவர்களுக்கு வைத்து சத்தியத்தை அவர்களுக்கு தெளிவாக பகுத்து அவர்களை வியப்படைய செய்த ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலாவது வாதம், நீங்க இங்க பார்த்தோம்னா, நான் வாசிச்சோம் 10ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன், சாரி 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும், மறந்துடாதீங்க, சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள்.
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே என்று இங்கு பார்க்கிறோம். இங்கு பவுல் எழுதியிருக்கிறதே என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறத நீங்க என்ன பண்ணணும், சற்று கவனிக்க வேண்டும். அவர் அந்த வாதத்தை, அவங்களுடைய நம்பிக்கை என்ன, நியாயப்பிரமாணத்தை செய்வதன் மூலமாக கடவுளை அடைய முடியும் என்கிறதா அந்த கள்ள போதகர்கள் அந்த கல்லாத்திய மக்களுக்கு உள்ளத்திலே புகுத்து விட்டாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, நீங்க 9ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு என்னதுங்க, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். எதினாலே, விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே என்று அவர் பேசின அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கொண்டிராதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை தான் அவர் இங்க அடுத்த வசனத்துல பேசுறார். அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, நியாயப்பிரமாணத்தின் படி நான் செய்வதனால் எனக்கு ஆண்டவரை அடைய முடியும் என்று இங்க சொல்றாரு. இல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அப்படி ஆசீர்வாதத்துக்கு எதிர் என்னதுங்க, சாபம் என்று இருக்கு. நான் வேதத்தை சொல்லியிருக்கிறேன், ஒரு கட்டளை வாக்கியத்தையோ வேதத்தை அது இருபுறமும் அர்த்தத்தை கொள்கிறதாக இருக்கிறது. கொலை செய்யாதே என்று கட்டளை சொல்லும் என்றால் கேட்டகிசம் என்ன சொல்லுது, நம்முடைய வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசம் இப்படிதான் சொல்லுது. அந்த விளக்கங்களிலே அது எதிர்மறையான செயலையும் அது நமக்கு கற்பித்துக் கொடுக்குது. என்னதுங்க, கொலை செய்யாதே என்று சொல்லும் பொழுது அன்பு செலுத்து என்பது, நேசி என்பது, அல்லது அவனை உயிரை எடுக்காதே என்கிற மறுபக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. களவு செய்யாதே என்று ஒரு கட்டளை சொல்லும் பொழுது, பிற பொருளை வஞ்சிக்காதே, திருடாதே என்று வேதம் சொல்லும் பொழுது, பிறருக்கு ஈகை செய் என்கிற எதிர்கட்டளையை சொல்லுகிறது. இதெல்லாம் செய்யாதே என்று சொல்ற கட்டளை. செய் என்று சொல்ற கட்டளை என்னது, வேதத்துல செய் என்று சொல்ற கட்டளை, செய்யாதே என்று சொல்ற கட்டளைகள் வகுத்து 2 வகையா பார்க்கிறோம். செய் என்று சொல்ற கட்டளை, செய்யாதே என்றது இதெல்லாம். செய் என்று சொல்ற கட்டளை என்ன, என்னதுங்க, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாதே நான் சொல்லி இருக்குது, கனம் பண்ணு என்று சொல்ற கட்டளை. அப்போ செய் என்று கனம் செய் என்று சொன்ன கட்டளைக்கு எதிரானது என்ன, கனவீனப்படுத்தினால் நீ சபிக்கப்பட்டவன் என்று பொருள். நான் சொல்றது விளங்குங்களா? செய் என்று சொல்வது ஆசீர்வாதம், செய்யாதே என்று சொல்வது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு, ஆபிரகாமே உன் நிமித்தம், உன் மூலமாக, உன் வழியாக அனைத்து சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அதுதான் பவுல் சொல்றாரு இங்கு, ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைத்தது. கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் யார், ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் யார், கிறிஸ்து என்று பவுல் இங்கு ஏற்கனவே நாம் பேசினதை பார்த்தோம். அந்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்கு எதிரானதுதான் என்னதுங்க, சாபம். கிறிஸ்துவினால் வராத எந்த ஆசீர்வாதமும் சாபமாக இருக்கிறது. கிறிஸ்துவினால் வராத சத்தியம், கிறிஸ்துவின் வார்த்தை அற்ற சத்தியம், கிறிஸ்துவினால் வராத உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம், ஆவியா ஒரு வசனத்தினால் ஏற்படாத மாற்றம், கடவுளால் ஏற்படாத எந்த பரிசுத்தமும் அது சாபம் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். பவுல் எவ்வளவு அழகா வாதத்தை கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க. எழுதியிருக்கிறது என்ன, எழுதியிருக்கிறது இங்க பாருங்க, உபாகமம் 27:26 வாசிங்க. உபாகமம் 27:26 வாசிக்கலாங்களா? நான் எடுத்துக்கங்க. உபாகமம் 27வது அதிகாரம் 26வது வசனத்துல இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாளவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லோரும் ஆமென் என்று சொல்ல கடவார்கள்.
இங்க என்னத்தை சொல்றாரு புரியுதா பார்த்தோம்னா, நீங்க கீழே கிட்டத்தட்ட 15வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட 12 சாபங்களை அவர் சொல்றார். எத்தனை சாபங்க? 12 சாபங்கள். 15வது வசனத்தை துவங்குறார். இது எல்லாமே மறந்துடாதீங்க. நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்ற முடியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. இதுதாங்க பவுல் இங்கு கோட் பண்ணி கொண்டு வராரு. அவர் அந்த வாதத்தில் அவர் கொண்டு வர வசனம் என்ன? இந்த உபாகமம் 27, 26 நீங்கள் சாபத்துக்குட்பட்டு இருக்கிறீர்கள் என்கிறத இங்கு அவர்களுக்கு வலியுறுத்துகிறார். கலாத்திய மக்களே, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க யாரெல்லாம் இந்த கிரியைக்காரர்கள், கிரியையினாலே நான் நீதிமானாக்கப்படுவேன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கடவுளை அடைந்து விடலாம் என்று நம்புவதினால் நீங்கள் யார்? நீங்க அந்த வேதத்தின்படியே, அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுது, ஆபிரகாமின் விசுவாசத்தின் வழியாக வருகிற ஆசீர்வாதம் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமின் வழியாக வருகிற ஆசீர்வாதம் என்ன? விசுவாசம் என்று அவர் 2வது வாதத்தை அவர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 2 வாதங்களை ரொம்ப அழகா அவர் கொண்டு வரார். நீங்க இந்த சாபம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இந்த சாபம்னா என்ன? இந்த சாபத்தின் நிலை என்ன? பாவத்தினால் வந்த சாபமானது கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்ட நிலையாக இருக்கிறது. சாபத்துக்குட்பட்டு இருக்கிறீர்கள் என்ற நிலை என்ன? கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் நாம் விடப்பட்டவர்கள் என்கிறதை நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த சாபத்துக்குட்பட்ட நிலை என்றால் என்ன? மரணத்துக்கு பின் முழுவதும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்கிறதை இந்த சாபம் என்கிற வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அப்போ பவுல் வாதத்தை கொண்டு வராரு. நீ நியாயப்பிரமாணத்தின் மூலமா செய்கிற வசனத்தின்படியே, வசனமே சொல்லுது சபிக்கப்பட்டவன் என்று. இந்த சபிக்கப்பட்டவன் மரணத்துக்கு பின்பு நீ நிராகரிக்கப்பட்டவன் என்கிறதை, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலையில் இருக்கிறவர்கள் என்கிறதை வேதமே சொல்லுகிறது என்கிறதான் அவர் கொண்டு வரார். நீங்க இந்த உபாகமம் இந்த 27ஆம் அதிகாரத்துல 26ல நீங்க சற்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நியாயப்பிரமாணம் இல்லைங்க, வாசிக்க தேவையில்ல. நியாயப்பிரமாணங்கள், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு இந்த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் வந்து தப்பு தப்பா போதிப்பாங்க. நீங்க யாராவது அப்படி வந்து பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற, இன்றைக்கு நம்மளுக்கு பழைய ஏற்பாடு அவசியம் அல்ல, புதிய ஏற்பாடு தான், புதிய ஏற்பாடு போதும்னு சொல்லிட்டு யாராவது போதிச்சாங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் நம்பாதீங்க. பழைய ஏற்பாட்டுல வேற கடவுளா, புதிய ஏற்பாட்டுல வேற கடவுளா? ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவன் சொல்றாரா இல்லையா வேதத்துல? அப்படி மாறாத கடவுள் பழைய ஏற்பாட்டுல வேற கடவுள், பழைய ஏற்பாட்டுல வேற சத்தியம், புதிய ஏற்பாட்டுல வேற சத்தியம் சொல்லுவாரா? அப்படிலாம் கிடையாதுங்க. பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு வேறு என்று நாம் நம்புவது கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே கடவுள் தான் கொடுத்தாரு, மறந்துடாதீங்க. 2வது உச்சகட்டமான தவறான எண்ணத்துக்கு போய்விடக்கூடாது. இந்த பவுல் என்னத்தை சொல்றாரு? நியாயப்பிரமாணம் என்கிற அந்த வார்த்தையை தவறாக நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நியாயப்பிரமாணம் இல்லை, நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்று சொல்லுகிறது போல பவுல் சொல்லுகிறது நமக்கு தோன்றும். சரிங்களா? ஆனா அதை நாம் தவறாக எடுத்துக்கொள்ள பார்க்க போறோம். அப்படி சொல்லல, அது சற்று முரணாக இருக்கிற போலே தோணும். அப்படி இல்லை. 2வது நியாயப்பிரமாணம் என்று நீங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய அறிவுக்கு வர வேண்டியது, நியாயப்பிரமாணம் 2 வகையாக நாம் பிரிக்கணும். எனது சடங்கு சட்டம், நீதி சட்டம். மறந்துடக்கூடாது. நியாயப்பிரமாணம் எத்தனையாக இருக்கிறது? சடங்கு சட்டம் என்ன? பலி, கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கிற
மறந்துடாதீங்க. கிறிஸ்துவினால், கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் திருச்சபைக்கும் அடையாளமாக கொடுக்கப்பட்ட அனைத்தும் என்னதுங்க? சடங்கு சட்டம் என்று பொருள். ஆலயம், அந்த கூடாரம், பலிகள், இதெல்லாமே யாரை முன்வைத்து கொடுக்கப்பட்டது? யாருக்கு அடையாளமாக? கிறிஸ்துவின் அடையாளமாக அவைகள் இருக்கிறது. அது கிறிஸ்துவினால் நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றி முடிந்ததை நாம் இன்றைக்கு கடைபிடிக்க அவசியம் இல்லை. நீதி சட்டம்னு ஒண்ணு இருக்கு நியாயப்பிரமாணத்துல. இதே பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று சொல்லுகிறவற்றை நீங்க கேள்வி கேளுங்க. கொலை செய்யாது இருப்பாயாக. இன்னைக்கு கொலை செய்யாம இருக்கலாமா? நீ வானத்திலே பூமி கீழே அப்படின்ற ஒரு கட்டளை இருக்குல்ல, இன்னைக்கு சொருபங்களை உண்டு பண்ணலாமா? நியாயப்பிரமாணம் இன்றைக்கு அது இல்லவே இல்லை. அப்படிலாம் இல்லைங்க. நியாயப்பிரமாணத்தை பழைய ஏற்பாட்டிலும் சரி இன்னைக்கும் சரி ஒரு மனிதனும் முழுமையாக நிறைவேற்ற முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து மட்டும்தான் அதை நிறைவேற்றி இருக்கிறார். ஏன்? முழுமையாக அந்த பரிசுத்த நிலையில் இருக்கிறவன், கடவுளின் கிருபையை பெற்றவன் மட்டுமே அதை முழுமையாக நிறைவேற்ற முடியும். நான் பாவியாக சாபம் அடைந்தவனாக இருக்கிறேன். எனக்காகவும் உனக்காகவும் கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து மரித்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அந்த கிறிஸ்துவாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் மூலமாக இன்றைக்கு நான் சாபமாக்கப்பட்ட என்னுடைய வாழ்வு நான் என்னவாக்கப்பட்டிருக்கிறேன்? ஆசீர்வாதமான அந்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றவனாக, அவருடைய கிருபையின் மூலமாக அந்த விசுவாசத்தை கொண்டு நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறத தான் பவுல் சொல்றாரு. இங்கு நான் நீதிமானாக்கப்பட்டதினால் நடக்கிற விளைவு என்ன? எனக்கு கிறிஸ்து மாதிரியாக இவைகளை எல்லாம் முழுமையாக நான் கடைபிடித்து விட்டேன். இது முடியும் எப்பொழுது? என் அருள், என் கிருபை உங்களிடத்திலே தங்கும் பொழுது, என்னை விசுவாசத்தை என் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, இந்த விசுவாசத்தை கொண்டு நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவீர்கள். எப்போ? எப்படி? அது செயல் என்ன? எப்போ நான் நீதிமானாக்கப்படுகிறேனோ அன்றைக்கு இந்த சத்தியங்களை என்னால் செய்கிற இயலுமையை கடவுள் தருகிறார். அது வரைக்கும் நீ செய்யவே முடியாதுங்க. நியாயப்பிரமாணத்தினால செய்யவே முடியாது. கர்த்தரால உன்னால முழுக்க உண்மையாக ஆசாரிக்க முடியும்னா முடியவே முடியாது. உன் சுயம் தடுக்கும். அது என்ன கேள்வி? 1008 கேள்வி கேட்கும். நீ இச்சையோடு இச்சையாதிருப்பாயாக என்கிற அந்த செயலை உன்னால் செய்யாம இருக்க முடியாது, பாவ மனிதன். ஆனா ஆண்டவருடைய கிருபை உனக்கு கிடைச்சதுன்னா அதை உன்னால செய்ய முடியும் என்கிறதை நிரூபித்தவர் தான் சிலுவையில் மரித்த ஆபிரகாமின் ஆசீர்வாதமாக இருக்கிற என் தேவன் என்கிறத பவுல் இங்கு விளக்குகிறார். நீங்க வாசிக்கலாம். இப்ப தொடர்ச்சி வாசிங்க, உங்களுக்கு புரியும். 10ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டு இருக்கிறீர்கள். செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ சொல்லிட்டு கீழே பவுல் சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாருங்க? நியாய பிரமாணத்தினாலே தேவனிடத்தில் ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே. ஆமாங்க, அவர் மறுபடியும் எழுதி இருக்கிறதுன்னு வசனத்திலே தான் வந்து முடிக்கிறார். எங்க? இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாங்க சொல்றது விளங்குங்களா? நீதிமானாக நான் மாறி பிழைக்க வேண்டும் என்றால், நான் பிழைத்து நீதிமானாக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு என்ன அவசியம் என்று எழுதி இருக்குதுன்னு சொல்றாரு. எங்க புதிய ஏற்பாட்டுல எழுதி இருக்குது. மறந்துடாதீங்க, இந்த விசுவாச கோட்பாடுகள் சத்தியம் விசுவாசம் மட்டும் என்கிறது புதுசா புதிய ஏற்பாட்டுல உருவானதல்ல. சொல்றாரு பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது.
முட்டாள் மனிதர்களே, உங்களுக்கு கலாத்திய மக்களே, உங்களுக்கு தெரியவில்லை என்று அவர் எழுதியிருக்கிறது என்று வாதத்திலே இரண்டாவது வாதமாக அவர் கொண்டு வருகிறார். எங்க அபாக்கு 2:4 நீங்க வாசித்தா தெரியும். அபாக்கு 2:4 வாசித்து பாருங்க. என்ன எழுதி இருக்குதாங்க? இதோ அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானது அல்ல. நல்லா கவனிக்கணும். அவன் பாவம் நிறைந்த ஆத்மா அவனுக்குள்ள செழித்தோங்கி கடவுளை தேடுகிற ஒரு உணர்வற்றதாக இருக்குது. இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? விசுவாசத்தினாலே நீதிமான். எங்க இந்த சத்தியத்தை பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிறார். இந்த அபாக்கு முழுக்க அந்த விசுவாசத்தின் ஜெபம், விசுவாசத்தை சார்ந்தே அங்கு அபாக்கு அழகா தீர்க்கதரிசி அங்க சொல்லி இருப்பாருங்க. நீங்க எபிரே இருக்கிறது நிருபம் 11ஆம் அதிகாரம் முழுக்க பார்த்தோம்னா முழு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகளும் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் என்று இருக்குது. விசுவாசத்தினாலே. எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பட்டியல் இருக்குது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே என்று பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அனைவருக்கும் எதினாலே அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள்? நியாயப்பிரமாணத்தினாலேயா? அங்க நியாயப்பிரமாணத்தினாலே ஆபிரகாம், நியாயப்பிரமாணத்தினாலே மோசே, நியாயப்பிரமாணத்தினாலே என்று சொல்லிருக்குது. அவர்கள் கடவுளை அடைந்ததற்கான ஒரே காரணம் பழைய ஏற்பாட்டிலும் என்னதான்? விசுவாசம் மட்டுமே. இது இன்றைக்கு புதியதாக இருக்கிற கொள்கை அல்ல. பழைய ஏற்பாட்டிலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, அவர்கள் நீதியின் பாதையில் நடப்பதற்கு, ஆபிரகாம் அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை, அந்த இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு காரணம் என்னதான்? விசுவாசம் மட்டும்தான். ஆண்டவர் கிருபை அவன் மேல் வந்தது, அவன் விசுவாசிச்சான், அந்த பாதையில ஓடினான். அவன் பரிசுத்தமா அந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடிப்பதினாலே ஆண்டவரை கண்டடைவில்லை, ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே ஒண்ணுதான், என்னதுங்க? விசுவாசம். ஒன்று மறந்துடக்கூடாதுங்க. நியாயப்பிரமாணம் பிளஸ் விசுவாசம் ஈக்குவல் டு ரட்சிப்பில்லை. இப்ப 1+2 எவ்வளவுங்க? 3. எல்லாருக்கும் தெரியும் தானே? ஒருவேளை ஜெபிக்கும் போது தெரியாம இருக்கலாம். 1+2 எவ்வளவுப்பா? 1+2 எவ்வளவு? 3. பரவாயில்ல, தெரியுது. விசுவாசம் பிளஸ், மறந்துடாதீங்க, விசுவாசம் பிளஸ் ரட்சிப்பு ஈக்குவல் டு நற்கிரியை. விசுவாசம் பிளஸ் ரட்சிப்பு, சால்வேஷன், ஈக்குவல் டு என்னதுங்க? புரியல? நற்கிரியை, அதாவது நீதிமானாக இருக்கிற ஒரு செயல், கட்டளைகளை கடைபிடிக்கிற என்னுடைய நற்கிரியை, செயல்கள், கிரியைகள். மறந்துடாதீங்க. விசுவாசம் பிளஸ் ரட்சிப்பு தான். அதுக்கு பதில் என்ன வரணும்? இந்த ரெண்டும் வரும்பொழுதுதான் என்னுடைய வாழ்விலே நற்கிரியைகள் ஏற்படுகிறது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிலர் சொல்றாங்க விசுவாசம் பிளஸ் நற்கிரியை தான் எனக்கு என்ன வருது. இந்த கலாத்திய மக்களுக்கு சொல்லப்பட்டது விசுவாசமும் அவசியம், இந்த நற்கிரியைகள் நியாயப்பிரமாணம் ரெண்டுத்தையும் செய்யும் போதுதான், விசுவாசம் பிளஸ் இந்த நியாயப்பிரமாணமும் சேர்ந்தால்தான் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கும் அது தப்பு, அன்னைக்கும் அது தப்பு. விசுவாசம் பிளஸ் ஆண்டவருடைய ரட்சிப்பு வரும்பொழுதுதான் என்னால் நீதியை செய்ய முடியும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியும் என்கிறது தான் சத்தியம். இதான் பவுல் அழகா அவங்களுக்கு விளக்கி கொண்டு வரார். இங்கு விசுவாசத்தினாலே நீதிமான் பிறப்பான் என்று அபாக்குவிலே சொன்னது புதிய ஏற்பாட்டின் சத்தியம் அல்ல, அது பழைய ஏற்பாட்டிலும் அதுதான் சத்தியம். அனைத்து பரிசுத்தவான்களும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் ரட்சிப்படைவதற்கு ஒரு வழியாக கடவுள் கொடுக்கவில்லை. யூதர்கள் தங்களுடைய பாவங்களை குறித்து உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வழிமுறையாக இந்த நீதி சட்டம்
கொடுக்கப்பட்டது என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏங்க இந்த வசனங்கள், இந்த சத்தியங்கள், நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? நான் கடவுளை தேடி அடைவதற்காக அல்ல, மாறாக நாம் உணர்வதற்காக. மறந்துடாதீங்க, நாம் உணர்வதற்காக. நீங்கள் ரோமர் இதுதான் சொல்றாரு, ரோமர் 3ஆம் அதிகாரம் 20 வாசித்து பாருங்க. நான் ஏதோ பொய் சொல்ற போல நினைச்சுக்காதீங்க, பாக்குறதுல பார்த்தா ஏதோ பொய் சொல்றாரு போலே இருக்கு. நீங்க ரோமர் 3:20 வாசித்து பாருங்க. இப்படி இருக்க எல்லாம் கவனிக்கணும், பாவத்தை அறிகிற அறிவு எங்க? எனக்கு பாவம் என்கிறதை உணர்த்துவதற்கு, இது பாவம் இது பாவம் இல்லை என்பதை மனிதனுக்கு அறிவிப்பதற்குத்தான் என்னத்தை கொடுத்தாரு? நியாய பிரமாணத்தை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் அது சடங்கு சட்டமா இருக்கட்டும், அது நீதி சட்டமா இருக்கட்டும், இதை செய்தால் பாவம், இதுக்கு மீறினால் அதுவே பாவம், இதை செய்யாமல் போனால் அது பாவம் என்கிறதை மனிதனுடைய மூளையில் உறுதியாக எழுப்பப்படுவதற்கு, உணர்த்தப்படுவதற்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டதே ஒழிய அது நான் ரட்சிக்கப்படுவதற்கு அல்ல. இன்னைக்கு அவிசுவாசிகளுக்கும் தெரியும் கொலை பாவம் என்று. தெரியுமா தெரியாதா? யாருங்க சொன்னது கொலை பாவம்னு? நியாயப்பிரமாணம் ஆசைப்படுவது பாவம் என்று சொல்லாவிட்டால் எனக்கு ஒருபோதும் நான் ஆசைப்படுவது பாவம் என்று எனக்கு தெரிஞ்சிருக்காது. உண்மையா இல்லையா? நியாயப்பிரமாணம் தான் சொல்லி தருது, இச்சிப்பது பாவம். இச்சை, ஆசை, பிறனுடைய பொருளோ அல்லது பிறனுடைய சொத்தையோ பிறனுடைய எந்த ஒரு பொருளையோ எனக்கு அடைந்து விட வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது பாவம் என்று உலகம் சொல்லி தருதா? உலகத்தின் சட்டம் சொல்லுதா? நீ ஆசைப்படு, கனவு காணு சொல்லுதா இல்லையா? உலகம் சொல்லுது, கனவு காணுங்கள், நீங்கள் கிடைக்காத ஒன்றை ஆசைப்படுங்கள், அடைய முடியாததை என்ன பண்ணு, ஆசைப்படு, அதை நீ அடைந்து விடுவாய். அதுக்கு பல உதாரணம் சொல்லுவாங்க. பறக்கவே முடியாது என்று சொன்னான், முடியாது என்று சொல்லுகிற உலகத்தில் அதை ஆசைப்பட்டான், கனவு கண்டான், பறந்தான் என்று சொல்லுவாங்க. வேதம் சொல்லுது ஆசைப்படுவது, அந்த ஆசை பத்தி பேசலங்க, நான் நீங்க சொல்லல. உனக்குரியதில் நீ என்ன பண்ண, திருப்தி அடை. உனக்கு அல்லாதவைகளில் நீ ஆசைப்பட்டால் பாவம் என்பது நியாயப்பிரமாணம் சொல்லுது. இப்போ இது பாவம்னு கிறிஸ்தவங்களுக்கு எப்ப தெரிய வரும்? உனக்கு இல்லாததெல்லாம் எதுங்க? உனக்குரியதுதான், மற்றவந்து தான். ரெண்டாவது, இந்த உலகத்தில் இருக்கிற உன்னுடைய பொருளும் உன்னுடையது அல்ல, அது யாருடையது? தேவனுடையது. அதன் மேல் நீ ஆசை கொண்டாலும் அது பாவம். என்னங்க அதிர்ச்சி ஆகுது? நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது, மகனே உன்னுடையதை நீ ஆசைப்படுவது பாவம். எப்படி? அது யாருடையது? கடவுளுடையது. அந்த கடவுளுடையதை, கடவுளை விட நீ அதிகமாக உன்னுடைய பொருளை நீ ஆசைப்பட்டாய் என்றால், இச்சிப்பாய் என்றால், ஆசை கொள்வாய் என்றால், மோகம் கொள்வாய் என்றால், ஆண்டவர் சொல்றாரு அது பாவம். என்னை அவரு அதுதான் சொல்ற, கட்டளையா பிரிக்கிறார்ல, என்னை தவிர, என்னை விட அதிகமாக எதை நீ நேசித்தாலும், வானத்துக்கு பூமிக்கு மேலே வானத்துக்கு கீழே எந்த பொருளையா இருக்கட்டும், என்னை விட நீ நேசிச்சேனா, அந்த நேசம் என்பது ஆசை, விருப்பம், ஆசை கொள்வது பாவம் என்று நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கிறது. இப்ப நியாயப்பிரமாணம் எத்த சொல்லி தருது? தப்பா இந்த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுதெல்லாம் கேட்காதீங்க. இவ்வளவு ஆழமான சத்தியங்களை வேதம் சொல்லி தருது என்பதை மறந்து விடாதீங்க. நியாயப்பிரமாணம் நான் உணர்த்தப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கலாத்தியர் 3:24 வாசித்து பாருங்க, என்ன சொல்லுது? கலாத்தியர் 3:24 என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுவதற்கு மறந்துடாதீங்க, நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில், எதுக்கு நியாயப்பிரமாணங்க? கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துவதற்கு, அவரை சென்றடைவதற்கு,
ஒரு உபாத்தியாக என்ன இருக்குதுங்க, வழிநடத்துகிற உபாத்தியாக இருக்கிறது. உபாத்தின் என்னது? தமிழ் பிரச்சனை நம்மளுக்கு. ரெண்டாவது, இத மொழியாக்கம் பண்ண ஆட்கள் சில போட்ட வார்த்தைகளை இன்னைக்கு பிரச்சனை நடைமுறையில. உபாத்தின் என்னது? ஆங்கிலத்தில் இருக்கு, therefore the law was our school master to bring us unto Christ. ஸ்கூல் மாஸ்டர் எதுங்க? இந்த நியாயப்பிரமாணம் என்னுடைய பாட புத்தகத்தை சொல்லித் தருகிற ஆசான் என்று சொல்லுகிறது. எனக்கு சொல்லித் தருகிறவன். எது பாவம், நான் எப்படி கிறிஸ்துவிடத்திலே போக வேண்டும் என்று சொல்லித் தருகிற ஒரு ஆசிரியர் தான் என்னதுங்க? இந்த நியாயப்பிரமாணம், அதாவது வேதம், முழு வேதம். ஆனால் நான் ரட்சிப்படைவதற்கு, நான் நீதிமானாக மாறுவதற்கு இந்த நியாயப்பிரமாணம் வழி அல்ல என்று பவுல் வாதத்தை எடுத்து வைக்கிறார். விளங்குதுங்களா? நியாயப்பிரமாணம்னா புரியுதா? ஏன் பவுல் அதை இவ்வளவு இப்போ இந்த இவ்வளவு கடுமையா கண்டிக்கிறார்னு புரியுதா? இந்த கலாத்திய மக்களுக்கு அப்படியே சூடு ஓட்ட போல உரைச்சிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நம்மளுக்கும் உரைக்கணும். இந்த கட்டளைகளுக்கு, இந்த வசனத்தை நம்பி நான் ஜெபிச்சேனா பேய் ஓடும். நீ ஜெபிக்கிறதுனால பேய் ஓடாது. அதுல வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஜெபிப்பதினால் பேய் ஓடுவதல்ல, ஜெபத்தை கேட்கிற கடவுள் கிரியை செய்வதனால் தான் என்ன ஓடும்? பேய் ஓடும். பீட்டர் வேதர் கூட சொல்லுவாரு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இந்த சீர்திருத்த போதனைக்கு இந்த சபைக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஐயா நான் போய் நின்னா என்ன ஓடும்? பேய் ஓடும். உண்மை இல்லப்பா, சீரியஸா ஓட்டிக்கிறாரு. பேயெல்லாம் ஓடலாம், நீ எங்க ஓட முடியாது? பரலோகம் ஓட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய நீதி, நான் ஆவியினால் நிரப்பப்பட்ட என்னுடைய நிரப்பதில் என் ரட்சிப்புக்கான அடையாளம் அல்ல. மறந்துடாதீங்க. நீங்க 12வது வசனத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல என்ன சொல்றது? நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளில் பிழைத்திருக்கிறான். அதான் விளக்குறாரு. இந்த நியாயப்பிரமாணம் எதுக்காக அல்ல? விசுவாசத்துக்காக அல்ல. மேல பார்த்தோம்ல, அது ஆண்டவரை அறிவதற்காக. நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்காக அல்ல. அங்க சொல்லிட்டு ஒரு கீழே ஒரு உணர்வு வசனத்தை சொல்றாரு, அவைகளை செய்கிற மனுஷனே பிழைத்திருக்கிறான் என்று லேவியராகமம் 18:5 இருக்கிறத அவர் இங்க கோட் பண்றாரு. மறுபடியும் அவர் ஏதாவது சொந்த லாஜிக்க பேசுறாரா? அதான் சொல்றோம், வேதத்தை வேதத்தால் மட்டும்தான் என்ன பண்ணோம்? விளக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம்ல. நீங்க வாசித்து பாருங்க, லேவியராகமம் 18:5 வாசிங்க. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள். ஆமாங்க, அவைகளால் பிழைப்பான். இது நான் ரட்சிக்கப்படுவதற்கான வழி அல்ல. இவைகளை நாம் செய்வதற்கு எனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பவுல் இங்க விளக்குறாரு, விசுவாசம் என்கிறதை அவர் விளக்கி கொண்டு வருகிறார். நீங்க H.J. ஆப்பிள்பி என்று நம்முடைய சபை மிஷனரி ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் அழகா சொல்றாரு. அவர் சொல்ற வார்த்தை கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதின் விளைவாக கடவுளை நம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதின் மூலமாக கடவுள் நம்மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு முயற்சிக்கிற ஒரு வேலை எது? ஆமா, நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது, அதை கீழ்ப்படிவது, செய்வது என்பது கடவுள் என் மேல நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற மனிதனுடைய முயற்சி. விசுவாசத்தின் மூலமாக நான் கடவுளின் மீது நம்பிக்கை வைப்பது என்பது, மறந்துடாதீங்க, விசுவாசத்தின் மூலமாக கடவுளின் மீது நான் நம்பிக்கை வைப்பது என்பது கடவுள் என் மேல் கொடுத்த அருள், கிருபை என்று அவர் சொல்லுகிறார். விளங்குதுங்களா? இவ்வளவு அழகா அவர் சொல்லியிருக்கிறார்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஆமா, கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று இங்கு இந்த 12:14 அழகா அவர் விளக்குறாருங்க. மூன்றாவது வாதம் அவர் சொல்றது என்னது? கிறிஸ்து நமக்காக சாபமானார். இங்கு பவுல் என்னத்தை சொல்றாருங்க? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் என்று. ஒரு வகையில பவுல் இங்கு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசினாலும் உண்மையில் அந்த வசனம் சிலுவையை அறையப்பட்ட பாடுபட்ட கிறிஸ்துவை பற்றி அந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் பேசல. எங்க வாசிங்க, உபாகமம் 21, 22, 23 வாசிங்க. உபாகமம் 21, 22, 23 முடிச்சலாம். நல்லா கவனிக்கணும். இங்க ஒரு பழையப்பட்ட ஒரு நடைமுறை இருக்கு. குற்றம் புரிந்தவருடைய சடலத்தை மரத்தின் மீது தொங்க விடுகிற ஒரு நிகழ்வு. எதுக்கு? இவன் சபிக்கப்பட்டவன், இவன் சாபத்துக்குரியவன் என்று அந்த நாட்டுக்கு அறிவிக்கும் வண்ணமாக. இததாங்க அவர் சொல்றாரு, இப்படி கிறிஸ்து உனக்காக சாபமாக்கப்பட்டார் என்கிறத பவுல் இங்கு வாதமாக இருக்கிற. என்ன வாதம்? ரட்சிப்பானது கிறிஸ்துவின் மூலமே அன்றி மனித முயற்சியினால் கிடைக்கவில்லை. மனுஷனே உன்னுடைய பாவத்துக்காக அவர் சாபமாக தொங்க விடப்பட்டு என்ன பண்ணாருங்க? உனக்காகவும் எனக்காகவும் சாபமாக்கப்பட்டார். இது நியாயப்பிரமாணத்தினால வந்துச்சா? இல்லையே, இல்லையே. அவர் வாதத்தை எவ்வளவு அழகா கொண்டு போறாரு பாருங்க. அவர் பவுல் சொல்றாரு, நம்முடைய செயல்களால், நம்முடைய கிரியைகளால் நம்மை நாம் நீதிமானாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து இப்படி நாம் செயல்களால் நம்மை நீதிமானாக்க முடியும் என்றால் கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும் என்கிற கேள்வியை, வாதத்தை அவருக்கு எழுப்புகிறார். யோசித்து பாருங்களேன். என்னுடைய நற்கிரியினாலே, என்னுடைய பரிசுத்தத்தினாலே, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதனால நீ பரிசுத்தவான ஆயிட முடியும், கடவுள் அடைந்து விட முடியும் என்றால், யூத கிறிஸ்தவர்களே, கள்ள போதனையை கலாத்திய மக்களுக்குள்ளே திணிக்கிறவர்களே, இதை நம்புகிற கலாத்திய மக்களே, ஏன் கடவுள் மரிக்க வேண்டும், சாபமாக வேண்டும் சொல்லுங்கன்னு கேட்கிறார். அதுக்கு நீ நியாயப்பிரமாணத்தின் வழியாவே கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாமே, ஏன் கடவுள் மரிக்கணும்? நியாயமான கேள்வியே இல்லையா? இந்த 3 வாதங்களை அருமையா வைக்கிறப்ப அந்த கலாத்திய மக்கள் நொந்து, ஐயோ இப்படியா என்று அவர்கள் மனம் திரும்புவதற்காக பவுல் இவ்வளவு பெரிய வாதங்களை வச்சுட்டு வர. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், 14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கும் வரும்படியாக என்று அவர் சொல்லுகிறார். என்னதுங்க? இப்படிதான் இந்த நியாயப்பிரமாணம் என்பது இந்த யூதர்களுக்கு தானே கொடுக்கப்பட்டது. இந்த கிறிஸ்துவின் மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்தை செய்கிற வல்லமையை, செய்கிற அந்த பரிசுத்தமான இருதயத்தை கிறிஸ்து புறஜாதிகளுக்கும் கொடுக்கும் மனமாக அவர் சாபமாகினார் என்று பவுல் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். கலாத்திய மக்களே, இங்க இருக்கிற அவிசுவாசிகளே, அல்லது இங்க இருக்கிற புறஜாதிகளே, இன்றைக்கு உங்களால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியுது என்றால் அவருடைய கிருபை, அவருடைய விசுவாசம் என்று பவுல் வாதத்தை இங்கு முடிக்கிறத நாம பார்க்க முடியும். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் பரிசுத்தமா வாழ்வதற்கு காரணம் யாரு? ஆண்டவருடைய கிருபை மட்டும்தாங்க. நான் ஆண்டவரை அடைவதற்கு ஒரு வழி என்ன? நாம் என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய விசுவாசம் மட்டுமே என்று பவுல் இங்கு வலியுறுத்துகிறார். பல விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் இது அப்ளிகபிள். பலர் அவர்களுடைய அற்புதம் பாஸ்டரை நம்பி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆவிய நிரம்பினா தான் நீ என்ன பண்ணப்படுவ, ரட்சிப்பு என்கிறதுக்கு அடையாளம் என்று தப்பா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவங்க செய்யற செயல்கள், நான் காணிக்க போடுறேன், சர்ச்சுக்கு வரேன்,
இதனால நான் பரலோகம் போயிடுவேன்னு சொல்லிட்டு உங்கள் இருதயத்துல நம்பி கொண்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து மாத்துங்க. நீங்கள் பரலோகம் போவதற்கு ஒரு அடையாளம் உண்டு. நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பாய். உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையில காட்டுவ. உன்னுடைய நடத்தை கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மனமாற்றத்தின் செயல் உங்கள் வாழ்விலே அது தென்படுவதை நீ உணர்வ. உன் பாவத்தை நீ வெறுப்ப. பாவம் உனக்கு அழுகையையும் கண்ணீரையும் கொண்டு வரும், மன கடினத்தை கொண்டு வராது. உன்னால ஆண்டவருடைய சத்தியத்தை செயல்படுத்தாம இருக்கவே முடியாது. ஆண்டு வசனத்தின்படி வாழாம இருக்கவே முடியாது. என்னுடைய நீதி அழுக்கான கந்தை என்று சொல்லுகிறது வேதம். என் நீதியினால நான் பரலோகம் போயிடுவேன் நீங்க நினைச்சேனா ஒன்னுத்துக்கும் உதவாத நீதி என்று சொல்றார். கிறிஸ்து மட்டுமே, அவர் கொடுத்த அந்த விசுவாசம் மட்டுமே, கிருபை மட்டுமே என்று, அனைத்தும் தேவ மகிமை மட்டுமே என்று அவரையே சார்ந்து என்னை தாழ்த்தி அந்த சத்தியத்தை என் வாழ்க்கையில செயல்படுத்துவதற்காக ஐயோ ஆண்டவரே செயல்படுத்துகிற பலனை தாங்க என்று கெஞ்சி அழுகிற ஒரு வகையான உள்ளார்ந்த மாற்றத்தை, உண்மையான மாற்றம் மட்டுமே எனக்கு அந்த உண்மையான விசுவாசத்தை அடையாளப்படுத்துகிறது என்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் மட்டுமே எங்கு செல்ல முடியும்? யார் என்று சொல்லுகிறார் பவுல்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாமின் விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றவன். இல்லை என்றால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று இன்றைக்கு நாம் பார்த்தோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா?